கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். அவரிடம் எந்த மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவையில் கடந்த 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட சாதிக் ராஜா என்பவரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. நீதிபதி அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்தாங்க. அதாவது கடந்த 98ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்துல 56 பேர் உயிரிழந்தாங்க, 168 பேர் காயமடைந்தாங்க. இதெல்லாம் தாங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை அவர் முன்னாடி வச்சிருந்தாங்க. அதே சமயம் தொடர்ந்து 29 ஆண்டுகளாக எங்க இருந்தீங்க, உங்க பேர் என்ன, கோவையில எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்ற போன்ற குறுக்கு விசாரணைகள் நடைபெற்று தற்போது அவரை வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் கோவை மத்திய சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். ஏற்கனவே தனிப்படை போலீசார் அவரிடம் காலையில இருந்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த வழக்குல அவர் 18வது நபராக குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவருடன் தொடர்புடைய மற்றொரு நபரும் தலைமறைவாக இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து 29 ஆண்டுகள் கழித்து போலீசார் இவர்களை கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த சூழல்ல நீதிபதி அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டறிந்து தற்போது அவரை வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விரைவில் வரக்கூடிய திங்கட்கிழமையோ இல்ல வர வாரங்கள்ல அவரை காவலில் எடுத்து மேல் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த விசாரணையில இந்த வழக்குல பழைய சம்பந்தப்பட்ட தகவல்கள், இவர் எந்த மாதிரி குற்றத்துல ஈடுபட்டார் என்பது நமக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.